நம்ம எச்சில் இருந்தா பல பேர் இங்க கட்சி நடத்திட்டு இருப்பான். பிறப்பு ஒக்கும்னு சொன்னது முதல்ல நம்ம தான். கொடியை கூட வேற வண்ணத்தில் வடிவமைக்க முடியல, அதே சிவப்பு மஞ்சள் தான். தூய சக்தி. அதனால என்ன, ஜனநாயகன் படத்துக்கு பிளாக் டிக்கெட் கிடையாது, எல்லாருக்கும் உள்ள டிக்கெட் தான். அது தூய சக்தி, பிளாக்ல விற்காது, டிக்கெட் விற்காது. ஒரு கொடுமை கொடுமை. எங்க அண்ணன் பழனி பாபா சொல்ற, வீர மக்களை போற்றுங்கடா, வீரர்களை படிங்கடா, வீர வரலாறை படிச்சு அவன் பின்னாடி போங்கடா, நடிகன் பின்னாடி போய் சுத்தாதீடான். யாரு? பழனி பாபாங்கிற புரட்சியாளன். அவனை முஸ்லீம்ன்றது துலுக்கு பெருக்குதுன்னு அவன் நாடா, அவனை ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லு. யாரு? நம்ம ஐயா முற்போக்கு சமூக சீர்திருத்தவாதி நம்ம ஐயா ஈவேர தான். இந்த RSS காரன் கூட எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போய் சொன்னான், இவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிடுறாப்ல. நம்மளை கேட்கிறாப்ல, இது அவன் நாடா, அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது இருக்கட்டும், உனக்கு இந்த நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? நீ யாரு முதல்ல? மேடையில் இப்படி உட்கார்ந்துக்கிட்டவரு, இப்படி உட்கார்ந்துக்கிட்டு முன்னாடி இருக்கிற தமிழங்களை பார்த்து, உன்னே பாப்பா பாட்டிமான்னு எழுதிட்டானே, தமிழன் தாசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் வேசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் உன்னைய சூத்திரன் எழுதிட்டானே, பிராமணன் எழுதிட்டானே, பாப்பா எழுதிட்டானேன்னு எந்த சாஸ்திரத்தில் தமிழன் தாசிமான்னு எழுதியிருக்கு? நல்லா கவனிச்சுது. ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு, அவர்கள் வகுத்த இந்த 4 வர்ணத்திலே சூத்திரன்கிற வர்ணம் இந்திய நிலம் முழுமைக்கும் 85 விழுக்காடுங்கிறப்ப. அப்ப மராட்டிலையும் சூத்திரம் இருக்கான், மலையாளிலையும் சூத்திரம் இருக்கான், கன்னடர்லையும் சூத்திரம் இருக்கான். ஆனா இவர் தமிழன் சூத்திரன், தமிழன் தாசி மகன் எழுதியிருக்கான். ஆனா மேல உட்கார்ந்து அவர் என்ன, அவரை எழுதல. அப்ப ஒருத்தன் எழுந்திருச்சு, அப்ப எங்களை தாசிமன் எழுதிட்டான், உங்களை எழுதல அப்படின்னு ஒருத்தன் கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயர்ந்தவர், அவர் சூத்திரம் இல்ல, ஏன்னா அவர் தமிழர் இல்ல. எப்படி இருக்கு பாருடா, டே எப்படி இருக்கு பாருடா. அதை உட்கார்ந்து மானம் கட்ட ஒரு கூட்டம் கைதட்டிக்கிட்டு இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. ஒருத்தன் கோபப்படுறானடா, என்னரும் தாய்மொழியை ஆழி அது சாணியன் என்று சொன்னவனை ஒழிக்கணும்டான்னு ஒருத்தன் கோபப்படுறான பத்தியில. ஏன்னா தமிழை இல்ல செத்துட்டான்.